மாப்பிள்ளையும் தாடி, மாமனாரும் தாடி, பொண்ணை கொடுத்தவரும் தாடி, பொண்ணை எடுக்கிறவரும் தாடி, மாப்பிள்ளையும் தாடி, மணவரையிலையும் தாடி. அது தாடி முன்னாடியெல்லாம் மாப்பிள்ளையெல்லாம் முழு முழு சேவிங் பண்ணிட்டு போகணும். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. மணவரையில் போய் எங்கள் அண்ணன் அரியோட அண்ணன் கல்யாணத்தை பார்த்தோம்னா அங்கேயும் தாடி மாப்பிள்ளை. ஆனால் விழுந்து விழுந்து எல்லாரையும் சாத்தியார். பொண்ணு மாப்பிள்ளையே இருக்காங்க, எங்கேயா பொண்ணோட அப்பா காணாமனு அறிவோட தேடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரையும் மரியாதையாக எல்லாரையும் கூப்பிட்டு அறிவழகனாங்க மரியாதை கொடுத்து அந்த கல்யாணத்தை நடத்தினாரு. அப்படி அந்த காலத்தில் கல்யாணம் இருந்துச்சு. அதை பேசுறதுக்கு உங்கள்கிட்டேருந்து ஒரு இளைஞன் உருவாகி இருக்கிறார். ஜீ தமிழ் புகழ் பவானந்தம் அவர்களை அழைக்கிறார். வாயா வாயா. சூப்பர் சூப்பர். கையில் வேணாலும் வச்சுக்கப்பா, ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை கையில் வச்சுக்க, உனக்கு கையில் வசதியாக கையில் வச்சுக்க. நடுவரை அவர்களே வணக்கம். மழை பெஞ்சு பார்த்துருக்கீங்களா? மழை பெஞ்சு? ஆமாம் ஆமாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன்ப்பா. ஆனால் என்ன ரொம்ப ரேராக தான் இப்போ எல்லாம் மழை பெய்யுது. தமிழ் மழை பெஞ்சு பார்த்துருக்கீங்களா? அது 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 இப்போ பாருங்கப்பா. அப்படியா? கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொட்டும் மலையில் குளிப்பது இன்பம். கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொட்டும் மலையில் குளிப்பது இன்பம். தவணை முறையில் குளிக்கும் போது திருட்டு துளிகள் தீண்டுவது இன்பம். திரவச்சாலை போடும் நதிகள், திசைகள் போட்டு பாடும் குயில்கள், மலையின் மார்பில் சுரக்கும் அருவி, மசக்கையில் நடக்கும் மாலை தென்றல். எல்லாம் இன்பம், எல்லாம் இன்பம். இயல் இன்பம், இசை இன்பம், நாடக தமிழ் இன்பம். தமிழே தமிழனுக்கு இன்பம் 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 என்று சொல்லிக்கொண்டு அறிவில் சிறந்த பேச்சாளர் ஐயா அவர்களே, அன்பில் சிறந்த பெற்றோர்களே, பண்பில் வளர்ந்த பெரியோர்களே, அறிவு அன்பு பண்பு இவை அத்தனையும் ஒருமுகமாக கொண்ட நமது பட்டிமன்றத்தின் நாயகனாக அமர்ந்திருக்கும் நடுவர் ஐயா அவர்களே. யாராச்சும் என்னை எப்படி சொன்னீங்களாமா? தீர்ப்பு என்னவென்று வருமுனு தெரியாம திரு முழித்துக் கொண்டிருக்கும் எதிரடி தோழர்களே, மலேசியா புகழ், சிங்கப்பூர் புகழ், சைமன் இசைக்குழு, எனது ஆருயிர் நண்பன் மைக் செட் 112 SRS ஆடியோஸ் அத்தனை பேருக்கும் இந்த ஆசானின் நச்சின்னு ஒரு வணக்கம். அப்படி போடுங்க, அப்படி போடுங்க. கை வலிக்குது. எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா, எல்லாரும் வந்தாச்சுல்ல, யாரும் வீட்டுக்கு போகல. இப்போ எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க பாப்பா. ஆல்ரெடி மூடிட்டு தான் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க பாப்பா. மூடிட்டு உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு செல்போனை நினைச்சுக்கிறீங்க. மனசுக்கு பிடிச்ச செல்? ஆமா, மனசுக்கு பிடிச்ச செல்போன் நினைச்சுக்கிறீங்க. நினைச்சிட்டீங்களா? நினைச்சிட்டேன்பா. நான் சொல்ற வரைக்கும் யாரும் கண்ணை திறக்க கூடாது, சரியா? வாய்க்காலையும் வயல் காட்டையும் படைத்தான் எனக்கு கிராம தேவதே. தென்பாங்கையும் தெருக்கூத்தையும் நினைத்தால் மாலும் குழந்தைகள் கூட குமரி பாட மஞ்சமாக தை மாசம் பூவெங்கும் வீசும் பூவாசம். சின்ன கிளிகள் பறந்து ஆட, சின்ன கிளிகள் பறந்து பேச, சின்ன கிளிகள் பறந்து ஆட, சின்ன கிளிகள் பறந்து பேச. ஒரு நாடும் என்றாலும் என்னாலும் ஒன்றாகும். சரி, ஓகே. இப்ப பாடும்போது நான் சொன்ன மாதிரி உங்க மனசுல அந்த செல்போனா இருந்துச்சு, மனசுல அதை நினைச்சிட்டு இருந்தீங்க? இல்ல, உங்க மனசுல என்ன இருந்துச்சுன்னா அந்த வாய்க்காலும் வயல்காடும் தெருக்கூத்தும் தெம்மாங்கு மட்டும்தான் உங்க மனசில் ஓடிக்கொண்டிருக்கும். நடுவுரையா அவர்களே, இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி காலமா மக்கள் மனதில் மன நிம்மதியை மகிழ்ச்சியை தருவது எங்கள் வயல்வெளி காலமே என்பதை இந்த இடத்தில் நான் உறக்க கூறுகிறேன். சபாஷியா, சிட்ட பெருசா இருக்கு. இல்ல, ஷார்ட்டாவே முடிச்சிருவோம். அத்தோட வச்சுக்கிறேன். ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன் நடுவரை அவர்களே. கேரளாவுல இவங்களோட வாட்ஸ்அப் காலம் எப்படி தெரியுமா இருக்கு? கேரளாவுல பட்டியாலா அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு 10 வயசு மாணவி தன்னோட பிறந்த நாளைக்கு கேக் ஆர்டர் பண்றான். செல்போனை எடுத்து கேக் ஆர்டர் பண்ணி அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா இறந்துடுச்சு. இது யாரு மேல தப்பு நடுவுரை? இந்த வாட்ஸ்அப் குரூப் பேச வந்திருக்காங்க, இவங்க மேலதான் நடுவுரையா தப்பு.
போன வாரம் ஃபுல்லா எனக்கு வயிறு கடமுட்டை இருந்துச்சு. ஏன் வண்டி ஓடிச்சா வயிற்றுக்குள்ள? ஆமா, வீட்டுக்காரம்மாட்ட சொல்லி ரசம் வைப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே செல்போன் எடுத்து பாக்குறாங்க, யூடியூப்ப பாக்குறாங்க. ரசம் வைப்பது எப்படி, அதுவே கூட்டிட்டு போகுது. ஒரு பெரிய கட்டாயை எடுத்து அடுப்பில் வைக்கவும், எண்ணெய் ஊற்றவும், சட்டு கிண்டவும், அதுக்குள்ள 100 போன் வந்துடும். எடுத்துக்கு போயிருவா. அப்புறம் என்ன, டீஞ்சரஸ் இருந்தா வேற வழியில சாப்பிட்டு தான் ஆகணும். நல்ல வேலை, நான் சாப்பிடும் போது ஒரு கோழி கொண்டு வந்து நின்றுச்சு. அந்த கோழியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டேன். கோழி ரசம். இனிமே ரசம் வைப்பது எப்படின்னு பார்க்க வேண்டாம், வீட்டுக்காரருக்கு விஷம் வைப்பது எப்படி, அப்படி ஒரு திருத்தம். சாகுபடி செய்த விவசாயிகளை சாகுபடி செய்தது சாகுபடி எப்படி தெரியுமா? எங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் 110 வயசு. அன்னைக்கு அம்மியில அரைச்சுத்தா குழம்பு வைப்பாங்க, சுலகுல புடைச்சுத்தா அரிசி சமைப்பாங்க. அப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் டயத்துல புது நெல்லு புது நாத்துன்னு சொல்லுவாங்க. அறுவடை பண்ணி அந்த அரிசியை தான் பொங்கல் வைப்பாங்க. புது நெல்லு புது நாத்து பொங்கலுக்கு நாத்து, புது நெல்லு புது நாத்து பொங்கலுக்கு நாத்து, புது பொண்ணு இது ரெண்டு மாமே அந்த மாதிரி அப்போ அரிசி பொங்கல் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? அமேசான் பிளிப்கார்ட்ல அரிசியை ஆர்டர் பண்றாங்க. அந்த அரிசியை சாப்பிட்டா என்ன ஆகும்? சீக்கிரமா போய் சாக வேண்டியதான். அது என்ன ஆகுது அப்படின்னா, அரிசியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய ரசாயன கலவைகள் போட்டு அந்த அரிசியை சமைக்கிறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா உடனே நமக்கு பாய்சன் ஆயிடுது. அதான் சொல்லியிருந்த சாகுபடி செய்த விவசாயிகளை சாகுபடி செய்தது சாகுபடி. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பேரும் சேர்ந்து அரிசி குத்துவாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப புனிதமா இருக்கும். இன்னொன்று பாத்தீங்கன்னா அவல் செய்வாங்க. அந்த அவளோட இடிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து இடிப்பாங்க. அந்த அவளோட வாடை வந்து ரொம்ப புனிதமா இருக்கும். ஒரு பாடல் வரிகள் கூட இருக்கு. வாங்கடி வாங்கடி வஞ்சிகளே, விளைஞ்ச வெள்ளரி பிஞ்சிகளே, வளைஞ்சு குடிஞ்சு உலக எடுத்து குத்திச்சம்பானில் குத்துங்கடி, குளுங்க குளுங்க தான தந்தன தந்தனத்தும் பாடுங்கடி, அரிசி குத்து அக்கா மகளே, கை பூச்சி கை வளைச்சி உலகை மாத்தி குத்தும் போது அரிசி குத்தும் போது அழிக்கவில்லையா? ஏன் சொல்லுனா, இந்த மாதிரி வாழ்ந்த காலங்கள்லாம் போய் இன்றைக்கு முக்காவாசி மகிழ்ச்சியை படிச்சுட்டு போனதே இந்த வாட்ஸ்அப் காலம் தான். நடுவரை அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது, லேண்ட்லைன் ஃபோனும். ஊருக்கு ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது. திருச்சியிலேருந்து சித்தப்பா பேசுகிறாங்க வாங்க, மதுரையிலேருந்து மாமா பேசுகிறாங்க வாங்கன்னு அந்த ஒரே ஒரு ஃபோனை வச்சு தான் பேசியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்குது? ஆளாளுக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்கான். ஃபோன் வந்தால் போதும், எடுத்துக்கு தனியாக போயிடுவான். சாக்கி சாக்கி கொடு, சத்தமாக கொடு. அது மாதிரி இன்னும் சில பேர் இருக்கான். என்ன பண்ணுவான் அப்படின்னா ஃபோன் வந்தால் போதும், ஹலோ லோன்னு போயிடுவான். அப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு இங்கே வருவான். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னா 2-3 செல்ஃபோன் யூஸ் பண்ணுறான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேங்கிறான். அன்றைக்கி செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறான். இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த பாறை நடுவுரை அவர்களே அந்த கேம் விளையாடும் போது என்ன பண்ணுறான் அப்படின்னா சவுண்டு விடுறான். அவனை இன்றைக்கு மாணவர்களோட ஸ்லாங் மாறிடுச்சு. ஆமா, பஜ்ஜின்னு ஒரு விளையாடுறாங்க. பப்ஜி கேம். எனக்கு கல்யாணத்துக்கு பஜ்ஜி கொடுத்தாங்க, அதான் ஞாபகம். அந்த பாருங்க அவங்க விளையாடும் போது பாத்தீங்கன்னா அவங்க ஸ்லாங்கே மாறி போச்சு நடுவர்களே. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வயல்வெளியில போகும்போது பேசிட்டு போவாங்க. ஆமா, என்னத்தா என்ன செய்தி, எத்தனை மூட்டை, எனக்கு 450 மூட்டை தான், உனக்கு எத்தனை, எனக்கு 500 மூட்டை தான். இன்னைக்கு 2 பேர் வாக்கிங் போகும்போது பேசிட்டு போறாங்க. உனக்கு எவ்வளவு, எனக்கு 400, உனக்கு 550, என்ன சுகரு, உனக்கு எப்ப எடுக்கிறாங்க, எனக்கு நாளைக்கு எடுக்கிறாங்க, எனக்கு இன்னைக்கே எடுக்கிறாங்க, காலை எடுக்கிறாங்களா, அதை பத்தி. ஆனா இப்ப அதையும் விட்டுட்டாங்க. ஆமா, இப்ப இன்னைக்கு உங்க ஊர்ல எத்தனை டிகிரி? 103. உங்க ஊர்ல 106. உங்க ஊர்ல 107 டிகிரி அடிச்சு நொறுக்குது. அது ஒரு பக்கம் டிகிரியா. இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரம்மி கேம் விளையாடுறாங்க நடுவரை அவர்களே. இந்த ரம்மி கேமுக்கு ஒரு அம்மா வரும் பாருங்க, அடே அப்பா என்னால தாங்கவே முடியல. போன எடுத்தா போதும், என் பேரு நீல பாரிச்சாலும் நான் ரம்மி சர்க்கிளில் 1 கோடி ரூபாய் வென்று இன்னொரு சொல்லுவான், சங்கி ரம்மியில் நான் 2 கோடி ரூபாய் வென்றேன். அந்த அம்மா மூஞ்சியை பார்த்து கூடவா தெரியல. அதை விட ஒரு ஆட்டை விளம்பரம் ஒண்ணு போடுவாங்க பாத்திரியாப்பா, தொட்டுக்கொள்ளவா உன்னை தொட்டுக்கொள்ளவா, தொட்டுக்கொள்ள பாபா உன்னை தொட்டுக்கொள்ளவா, ருசியான ஊறுகாய்க்கு ஆச்சி ஊறுகாய் எப்படி போறாங்க.
நடுவர் அவர்களே, இதை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். போன வாரம் எனக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துச்சு. என்னது? உங்களுக்கு வந்திருக்கும், உங்க எல்லாருக்கும் வந்திருக்கும். செல்போன் எடுத்து பாருங்க. என்ன தெரியுமா? வாண்டட் அப்படின்னு போட்டிருக்கும். சவுதி அரேபியாவில் வேலை, மாதம் 60,000 சம்பளம், படிப்பு அவசியம் இல்லை. நல்லா கேட்டுக்கிறீங்க. சவுதி அரேபியாவில் வேலை, படிப்பு அவசியம் இல்லை. நம்மால் என்ன பண்ணுவான், டே ஏண்டா படிச்சுட்டு வாடா கிளம்புடா சவுதி அரேபியா போவோம் அப்படிமா. அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆட்டுக்குட்டி மேய்க்கணும். இப்ப ரீசெண்டா ஒரு படம் இருக்குச்சு, இந்த கோஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பார்த்தா போதும். இனிமே சவுதி அரேபியா போறவங்களா அந்த படத்தை பார்த்துட்டு போங்க. இன்னொன்று என்னன்னா அப்படின்னா, ஃபேஸ்புக்லயே இந்த வாட்ஸ்அப்லயே சோசியல் மீடியாவில் படிப்புலாம் ஒன்றும் இல்லை சொல்றேன், பக்கம் போகாதீங்க. அவெல்லாம் மக்கு ப யூ ஹேவ் டு எஜுகேட்டட் யுவர் செல்ஃப். கல்வி ஒன்று தான் இங்கே அச்சம் காட்டும் கருவி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமண வைபோகம் நடக்கும். நடுவரி அவர்களே, அப்பா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட பொண்ணுக்காண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவார். நகை பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த அமௌண்ட்ல வேணும், இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருவாங்க. தாலி பண்ணணுமா அப்படின்னா என் பொண்ணுக்கு இவ்வளவு தாலி வேணும், இந்த சைஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லி வச்சு பண்ணுவாங்க. மாலை ஈட காத்து தாலி சாயகாலமா மடி சாயகாலமா, அது மாதிரி தாலி கூட சொல்லி வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்கு, பொண்ணு பார்க்கறதுக்கு பொண்ணை கூட ஃபோனில் தான் ஆர்டர் பண்ணுறாங்க. அதுக்குன்னே ஒரு ஆஃப் இருக்கு. அது பொண்ணு ஆர்டர் பண்ணுறாங்களா ஃபோனில்? அப்படி போடு. அதுக்குன்னே வந்து ஒரு ஆஃப் இருக்கு. அந்த மாதிரி திருமணம் முடிஞ்சு தன்னோட மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது ஒரு ஆண்ட்ராய்டு ஐபோனை கொடுத்து கூட்டிட்டு வரலாம், ஒரு லேப்டாப்பை கொடுத்து கூட்டிட்டு வரலாம். இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி ஒருபடி நெல்லையும் ஒரு வெற்றிலையும் கூப்பிட்டு கொடுத்து தான் தன்னோட மருமகளை வாமான்னு கூப்பிடுறாங்க. நிதர்சனமான உண்மை நடுவரை அவர்களே. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்னொன்று சொல்றேன் அப்படின்னா, நண்டோட நாத்து நடு, வயலோட வாழையிடு, திருவாரூர் தேரோட தென்னை நடு என்று சொன்ன காலம் போய ஆண்ட்ராய்டு ஐபோனை வாங்கு, 500 GB டேட்டாவை ஏத்து, ஃப்ரீ ஃபயர் கேம் விடிய விடிய விளையாடு. 7Gலேருந்து 4Gலேருந்து 7Gக்கு மாறு. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா 7G வரப்போகுது. 7G எல்லாம் வந்தா பைத்தியம் முடிச்சு தெரிய வேண்டியதான். அப்புறம் 7G படத்துல வர மாதிரி இந்த வாட்ஸ்அப் குரூப் என்னன்னா, ஊருக்குள்ள தெரியுற 1-2 சிட்டிக்குரிய பூரா கொல்லணும். அதான் இந்த குரூப்போட திட்டம். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். காலை முதல் அந்தி மாலை வரை ஏரை கட்டி உழுவோம் அவ்வேளையிலே, காலில் புரண்ட புதிய மண்ணின் வாசம் கண்ணட காற்றில் கரண்டி சொல்லும், வேலை செய்யும் என் கை வீறு கொள்ளும். என் அப்பன் வந்தான் அவனுக்கு தண்ணீர் காட்டு, என் அம்மை வந்தால் அவளுக்கு புல்லிடு என்று காளைக்கும் பசுவுக்கும் பெருமை சேர்த்தது எங்கள் வயல்வெளி காலமே என்று கூறிக்கொண்டு, வீழ்வது நாமாகவே இருந்தாலும், வீழ்வது எனது அணியாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், வீழ்வது எனது அணியாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், கோட்டையில் இருந்தாலும் சரி குலமங்கலத்தில் வாழ்ந்தாலும் சரி வாழ்க்கையில மன நிம்மதி மகிழ்ச்சியை தருவது எங்கள் வயல்வெளி காலமே என்று கூறிக்கொண்டு, ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் இப்பொழுது. உங்க நல்ல மனசுக்கு, உங்க நல்ல எண்ணங்களுக்கு நீங்க எல்லாம் நல்லா படிச்சு மீண்டும் நல்லபடியா நல்ல லெவலுக்கு போக வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பளித்த தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சிவில் அண்ணன் விஜயகுமார் ஏஇ அவர்களுக்கும், பட்டிமன்றத்தின் நாயகனாக அமர்ந்திருக்கும் நடுவரி அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குக்கு வித்து கோமாளி, பிக் பாஸ், அத்தனை சீரியல் இப்ப புதுசா இப்ப ஒரு விஜய் டிவியில ஒரு இப்ப அது இது எது இப்ப விஜய் டிவியில ஒரு போன வாரத்துல இருந்து ஏப்ரல் 22 இருந்து ஒரு சீரியல் வருது. என்னமா அது? விஜய் டிவியில வீட்டுக்கு வீடு வாசப்படி. இதான் எங்க பிள்ளைய நான் முதல்ல சொன்னா அது அடுத்த அடியே சொல்லுறேன். வீட்டுக்கு வீடு வாசப்படி. இது இப்ப புதுசா ஓடிட்டு இருக்க சீரியல். இத்தனை சீரியல், இத்தனை யூடியூப், இத்தனை இன்ஸ்டாகிராமு, இத்தனை வாட்ஸ்அப்பு, அடுத்து என்ன வர போதோ இவ்வளவுக்கு இடையில சாதாரணமா வாய வச்சு 6 பேர் நடத்துற பட்டிமன்றத்தை 3 மணி நேரத்துக்கு மேலாக உட்கார்ந்து பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னா அது குலமங்கலம் வடக்கு மக்களுக்கு கிடைத்த பெருமை, எங்களுக்கு கிடைச்ச பெருமை. ஏன்னா எதையும் ஏத்துக்குவோம், எதையும் நாங்க யோசிப்போம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை வெற்றியாகிறிய உங்க
கன்னி பேச்சு பேசுன உங்க ஊர் பிள்ளையை நீங்க காப்பாத்தி அவரையும் ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைவு பேச்சாளராக உங்களுக்காக வருகை தந்திருக்கிற திருச்சி